அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 19/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் நாம் அறிவித்தபடியே வெயில், அதாவது வெப்பநிலை அப்படிங்கிறது பல மடங்கு பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா 31 டிகிரிங்க. எப்போதுமே கடலோர மாவட்டங்களில் குறைவான வெப்பம் தான் பதிவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா கடலோரம் இருப்பதனால கடல் காற்று என்ன பண்ணும்னா அந்த வெப்பத்தை வந்து தணிக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் அதிகமான வெப்பம், இந்த வருஷமும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 31 டிகிரிங்க. சென்னையில் 31 டிகிரி, பொன்னேரி பழையவேற்காடு 34 டிகிரி, தாம்பரம் 34 டிகிரி, செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா 34 டிகிரிங்க, மதுராந்தகம் 34 டிகிரி, வந்தவாசி 35 டிகிரி, காஞ்சிபுரம் 37 டிகிரிங்க. இதில் வந்து வட உள் மாவட்டம், குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம், காஞ்சிபுரம், குறிப்பாக திருவள்ளூர் 37 முதல் 38 டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பம் பதிவாகியிருக்கிறது. அதே போல் ஆரணி 35 டிகிரி, வேலூர் குடியாத்தம் 35 டிகிரி, ஆம்பூர் 35 டிகிரி, ஜோலார்பேட்டையில் 35 டிகிரி, குப்பம் 33 டிகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுவதும், கிருஷ்ணகிரியில் 33 டிகிரி, தருமபுரியில் 34 டிகிரி, அரூர் 34 டிகிரி, திருக்கோவிலூர் 35 டிகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் 35 முதல் 36 வரைக்கும் பதிவாகிறது. திண்டிவனம், விழுப்புரம் 33 டிகிரி, தெற்குநோக்கி வந்தோம்னா செய்யாறு 32 டிகிரி, புதுச்சேரி, கடலூர் 31 டிகிரிங்க, நெய்வேலி 35 டிகிரி, உளுந்தூர்பேட்டையில் 36 டிகிரி, சின்னசேலம் 34 டிகிரி, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டம் 34 டிகிரி, திருச்சிராப்பள்ளியில் 37 டிகிரி, அரியலூர் 36 டிகிரி, கீரனூர், புதுக்கோட்டையில் 34 முதல் 35 வரைக்கும் பதிவு இருக்குது. பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி தான், மன்னார்குடியில் 33 டிகிரி, நாகப்பள்ளியில் 30 டிகிரி, காரைக்கால் 30 டிகிரி, வேதாரண்யம் 31 டிகிரிங்க. ஸோ அடுத்து இதைவிட மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம்தான். குறிப்பாக நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் முழுவதும் 37 டிகிரி, 36 டிகிரி பதிவாகிறது. திருப்பூர் மாவட்டம் 36 டிகிரி, கோயமுத்தூரில் 34 டிகிரி, பாலக்காடு 39 டிகிரிங்க. எப்போதுமே இந்த பாலக்காடில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, இது குறிப்பாக சில இடங்கள், குறிப்பாக பாலக்காடு மையமாக வைத்து கடந்த சில நாட்களாக 39 தொடுது, ஒரு சில நாள் 40 டிகிரியோடு தொடுது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடலோரம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் அதாவது கிழக்கு மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து அது அப்படியே மேற்கு மாவட்டம், குறிப்பாக கோயமுத்தூர், திருப்பூர், கரூர், பாலக்காடு இங்கே வந்து குவிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு வெப்ப காற்று. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா காற்று குவிதல் அதிகமாக இந்த கேரளா மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் காற்றுடைய குவிப்பு அப்படிங்கிறது காணப்படுகிறது. ஸோ இதனால தான் பாலக்காடு, கோயமுத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் இங்கெல்லாம் மிக அதிகமான வெப்பம் காணப்படும். ஸோ அதே போல் வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக குறைவான வெப்பம் பதிவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காடில் 39 டிகிரி, பொள்ளாச்சியில் 37 டிகிரி, பொள்ளாச்சிக்கு தெற்கு புறம் அது வால்பாறை 27 டிகிரிங்க. கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் இல்லை, அது ஒரு குறைவான வெயில். அடுத்து நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம் அங்கேயும் வெப்பம் இல்லை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி தான் பதிவாகி இருக்குது. ஸோ அதே போல் தென் மாவட்டம், குறிப்பாக ராஜபாளையம் 33 டிகிரி, பேரையூர் 34, மதுரையில் 35 டிகிரி, வாடிப்பட்டியில் 33 டிகிரிங்க, திண்டுக்கல், வேடசந்தூர் 34 டிகிரி, பழனி 35 டிகிரி, கோவில்பட்டியில் 34 டிகிரி, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 34 டிகிரி, நாங்குநேரி 32 டிகிரிங்க, நாகர்கோவில், திசானி விளைப்பகுதி 31 டிகிரி, தூத்துக்குடி மாவட்டம் 30 டிகிரி, காயல்பட்டினம் 29 டிகிரி, ராமேஸ்வரம் 29 டிகிரி, பரமக்குடி 34 டிகிரி, மானாமதுரை 35 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் அதிகபட்சமாக வட உள் மாவட்டம் 37 டிகிரி பதிவு இருக்கிறது.
அடுத்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா பாலக்காடு 38 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து அடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 40 டிகிரி இன்னும் தொடலை. ஸோ இதுதான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் நம்ம சொல்லிட்டோம், தென் மாவட்டம் சொல்லிட்டோம், வட மாவட்டம் சொல்லிட்டோம். ஸோ இப்போ டிகிரியில் பார்த்திங்கன்னா 40 டிகிரி மேலே இன்னும் தொடலை. ஆனால் வட இந்தியாவில் தொட்டு விட்டது. இந்த முறை பார்த்திங்கன்னா வட இந்தியா முதலிடம் பிடிக்கும், தமிழகம் 2வது இடம் பிடிக்கும். கண்டிப்பாக வட இந்தியா பார்த்திங்கன்னா தற்பொழுது 40 டிகிரி மேலே தொட்டு விட்டது. வரும் நாட்களில் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் வட இந்தியாவில் உள்பகுதி ஹைதராபாத்து, நாக்பூர், மும்பை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 47 டிகிரிக்கு மேலே தொடப்போகுது. வட இந்தியா பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டம்தான். வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் இந்த ஆண்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு பதிவாக போகுது. நான் அடுத்து நம்ம தமிழகம் 2வது இடத்துல கண்டிப்பாக இடம் பிடிக்கும். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டும் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி வெப்பம் அப்படின்னு தொடலை. வரும் நாட்களில் குறிப்பாக மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்திலிருந்து 40 டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பம் இதை விட காணப்படும். ஸோ எல்லாருமே நம்ம கவனமாக இருக்கணும். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் தான். கடந்த சில மாதங்களாகவே பிப்ரவரி மாதமே வெயில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த வெயிலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 40 டிகிரிக்கு மேலே அடிக்கிறது போல் அடிக்குது. ஆனால் இன்னும் 40 டிகிரி தொடலைங்க. இதானுங்க உண்மை. இப்போ அதிகபட்சமாக பாலக்காடு 38 தொடுது, வட உள் மாவட்டங்கள் 37 டிகிரிக்கு மேலே தொடுகிறது. ஆனால் 40 டிகிரி இன்னும் எங்கேயும் பதிவாகலை. வரும் நாட்களில் கண்டிப்பாக பதிவாகும். இதை விட அதிகமான வெயில் நம்ம வரும் நாட்களை எதிர்பார்க்கலாம். எல்லாருமே கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது. தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி விட்டது. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக தற்பொழுது வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பதிவாகி வருகிறது. தற்பொழுது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மழை பெய்யுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்கள், குறிப்பாக வேடசந்தூர், திண்டுக்கலுடைய மேற்கு புறம், குறிப்பாக சொல்லணும்னா ஒட்டஞ்சத்திரம், இங்கே வந்து தற்பொழுது கனமழை பெய்வதாக ரேடர் வந்து காண்பிக்கிறது. கண்டிப்பாக நல்ல மழை பெஞ்சிருக்கும். பழனிக்கும் திண்டுக்கலுக்கும் இடப்பட்ட பகுதியில் சில இடங்களில் தற்பொழுது மழை அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் அடுத்த இடம் பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தற்பொழுது கனமழை வெளுத்து வாங்குது. ராஜபாளையம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தற்பொழுது கனமழை வெளுத்து வாங்குதுங்க. கடையநல்லூர், சிவகாசி, தென்காசியில் தற்பொழுது கனமழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக ராஜபாளையம் கூட மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்று மாலை. குறிப்பாக ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கும். சப்போஸ் மழை பெய்யலன்னா கவலைப்படாதீங்க. இன்று இரவு கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. எங்கன்னு கேட்டிங்கன்னா அரும்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் நாங்குநேரி, திசைநிலை பகுதி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், கடைநல்லூர், ராஜபாளையம், தேனி மாவட்டம், கொடைக்கானல், வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம், அதாவது தென் மாவட்டங்கள், குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இலங்கையில் உருவான மழை தற்பொழுது தென் மாவட்டம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக தெற்கு இலங்கையில் உருவான மழை தற்பொழுது மன்னார் வளைகுடா பகுதி தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல், அதாவது குமரிக்கடல் முதல் வட இலங்கை வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்பொழுது மழை கடலில் பெய்யுது. குறிப்பாக அதோடைய தாக்கம் இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, இன்று இரவு அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம், அதேபோல் காயல்பட்டினம், திசைநிலை மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழைக்கான எச்சரிக்கை, அதாவது பலத்த சூறாவளி காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இப்போ தென் மாவட்டம் நோக்கி அந்த கிழக்கு காற்று அந்த மலை மேகத்தை அப்படியே தள்ளி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து இலங்கையில் உருவான மழை தான். அது அப்படியே இப்போ மன்னார் வளைகுடா பகுதிக்கு வந்துருச்சு. அது அப்படியே தென் மாவட்டம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகாலை 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகாலை 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, தொடர்கிறது. இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை திடீரென்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. தென் மாவட்டம் மற்றும் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை அதிகமாக தென்படுகிறது.
கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. இது பெரும்பாலும் இந்த மழைப்பொழிவு இரவு பெய்யும் என்பதனால இடி மின்னல் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம், அதேபோல் நாங்குநேரி, நாகர்கோவில், திசானிவிளை பகுதி, இப்போ திருவனந்தபுரம் மழை தொடங்கிருச்சுங்க. திருவனந்தபுரம், கொச்சி, ஆலப்புழா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொல்லம் கனமழை வெளுத்தோங்கி கொண்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. கேரளாவில் இனிமேல் மழை தான். கேரளாவில் வரக்கூடிய நாட்களில் மழை தொடரும். அதேபோல் தென் மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் தீவிரம் குறையும், ஒரு சில நாள் தீவிரம் அதிகரிக்கும். இப்படி மாறி 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 மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் நம்ம அறிவித்தபடியே மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தமிழகம் முழுவதும் மழை பெய்வது உறுதி. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக அல்லது மிக நீண்ட பரவலாக கனமழை பெய்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. எனவே வரும் நாட்களில் மழை மிகவும் சிறப்பாக இருக்குது. கவலைப்படாதீங்க. இப்போ எங்கே மழை இல்லைன்னு கேட்டிங்கன்னா டெல்டாவில் மழை பெய்யாமல் இருக்குது. வட மாவட்டங்களும் சுத்தமாக மழை இல்லைங்க. வட மாவட்டம் குறிப்பாக திருவண்ணாமலையில் மழை பெய்யலை. காஞ்சிபுரம், சென்னையில் சுத்தமாக மழை இல்லை தெரியுது. சித்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக மழை அப்படிங்கிறது இல்லை. கவலைப்படாதீங்க. மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நாம் அறிவித்தபடியே கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, அதேபோல் திருச்சி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், சித்தூர், திருப்பதி, குறிப்பாக கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களில் கடுமையான இடி மின்னலும் கடும் ஆலங்கட்டி மழையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஸோ அடுத்து தொடர்ந்து இருந்திருக்கவும் இன்று இரவு மழைக்கான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் டெல்டா வட மாவட்டங்கள் மழை இல்லை. தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் மழை இருக்கும். தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. டெல்டா வட மாவட்டங்கள் மற்றும் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம். நன்றிங்க.